இந்த சக்கரவள்ளி கிழங்கு சீரீஸில் தி பெஸ்ட் பவர் பேக் ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ரொம்ப டயட் கான்ஷியஸ்ப்பா, வெயிட் மேனேஜ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், நான் டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்ட் ரெசிபி. ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தி பெஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ். முளைக்கட்டின பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி சக்கரவள்ளி கிழங்கை ஏற்கனவே குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 24 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்க ஸ்டார்ச் ரெட்ரோகிரேடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்னால அது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போது இது ஒரு நல்ல ப்ரீபயோட்டிக் சோர்ஸை ஆட் பண்ணும். இது கூட பன்னீர் ஆட் பண்ணுறோம், ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸும் கூட. இதை இன்னும் ஆரோக்கியமாக்க நார்ச்சத்தான முருங்கைக்கீரை, பூ இதில் பயன்படுத்தியிருக்கேன். எப்பொழுதுமே நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உணவில் பயன்படுத்துகிறப்ப அதோட பலன் ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. முக்கியமாக 10% நீங்கள் மாவுச்சத்து உட்கொண்டீங்க அப்படின்னா 1% நார்ச்சத்து எடுத்துக்கணும். அதனால் இந்த உணவில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, மாவுச்சத்து, புரதச்சத்து எல்லாமே சேர்ந்து இருக்கும். பொதுவாகவே அடை மாதிரி பதார்த்தங்களை பண்ணுறப்ப தயிர் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தும். நம்ம இந்த உணவில் கலந்துருக்க கலவையை அடையாவோ இல்லை கட்லெட்டாவோ இல்லை வடையாவோ பண்ணலாம். பெரியவங்களுக்கு நீங்கள் அடையாவும் கட்லெட்டாவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் கடலை மாவை ஆட் பண்ணி அதை வடை மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்களேன். அது மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறப்ப அடையாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது மொறுன்னு இருக்காது, சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சியும் நம்மளை சுற்றி இருக்கிற உணவுப் பொருட்களை வச்சியுமே ஒரு ஆரோக்கியமான சுவையான உணவை தயாரிச்சிடலாம்.